இப்படி தான் நான் தல டோனியை மீட் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. நான் அப்பப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போவேன். எதுக்காக அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸை பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் என் கூட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அங்கே போன உடனே போய் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அங்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த குட்டி சிஎஸ்கே ஃபேனை பார்த்தேன். இவர் மிகப்பெரிய டோனி ஃபேனாக இருப்பார் போல. கரெக்டாக 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு அப்புறமா சிஎஸ்கே பிளேயர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு ரஹானே வந்தார், அடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்தார். அதுக்கப்புறமா ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னடா சத்தம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தல டோனி வந்தார். ஸோ டோனி வரும்போது அவ்வளோ சவுண்டு ஏர்போர்ட்டே அதிர்ச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். தாலிக்கு அப்புறமா அதிக சவுண்டு வந்தது நம்ம ஆரிச்சாமிக்கு தான். சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தூபே ஆரிச்சாமின்னு கத்தி ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஃபுட் ரிலேட்டட் நிறைய லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ்லாம் பார்க்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பஸ்ஸில் ஏறின பிறகு கூட ரகானே, ருத்ராஜ் அண்ட் ஜடேஜாவெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சாண்ட்னர் வந்து தனியாக காரில் போயிருந்தார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளை சப்ஸ்கிரைப்